ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோ விளாக். இந்த வீடியோவில் ஓவியலோட ஸ்ட்ரக்சர், அதாவது மெகாஸ்பொராஞ்சியம், இதோட படத்தை எப்படி ஈஸியாக வரைகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஓவியூல் அதாவது சூல், இது ஓவல் ஷேப்பில் இருக்கும். இந்த ஓவல் ஷேப்பை உங்களால் கையால் வரைய முடியும்னா அது ரொம்ப ஈஸி. அப்படி முடியாதவங்களுக்காக ஒரு ஈஸியான டிப் நான் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கேலை யூஸ் பண்ணி வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது நான் படத்தில் காமிக்கிற மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் இருக்கும். இப்போது இந்த ப்ளஸ் வடிவ ஷேப்பில் அதோட சென்டர் பாயிண்டில் இருந்து 3 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டரில் 2 புள்ளிகளை வச்சுக்கோங்க. அதாவது சென்டிமீட்டரில் இதை சொல்லணும்னா 0.3 சென்டிமீட்டர் அண்ட் 0.6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2 புள்ளிகளை வச்சுக்கோங்க. இந்த படத்தில் மொத்தம் 3 புள்ளி இருக்குது. அதாவது ப்ளஸ் வடிவத்தோட மைய புள்ளி 1, இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம 2 புள்ளிகள் வரைஞ்சிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம கோணாமணியை பயன்படுத்தி கோணாமணியோட மையப்புள்ளி நம்ம வரைஞ்ச படத்தோட மையப்புள்ளியில் வச்சு ஒரு ஹாஃப் சர்க்கிள் வரைய போகிறோம். இதுக்கு கோணாமணியை நேராக பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம படத்தில் இருக்கக்கூடிய கோடுகள் கோணாமணியில் இருக்கக்கூடிய கோடுகளோட நேராக இருக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிட்டு கோணாமணியில் 50 டிகிரி கீழ்ப்பக்கத்துலேயும் மேல் பக்கத்துலேயும், இதில் மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2வது லைனில் உள் பக்கமாக இருக்கும். ஸோ 50 டிகிரியிலேருந்து 50 டிகிரி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் நம்ம வரைஞ்சிக்கிறோம். இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய 2 புள்ளிகள்லையும் கோணாமணி, அதாவது ப்ரொடக்டரோட மைய புள்ளியை வச்சுக்கிட்டு இன்னும் 2 ஹாஃப் சர்க்கிள் நம்ம வரைய போகிறோம், படத்தில் நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி. இப்போது இந்த அரைவட்டத்தில், அதாவது ஹாஃப் சர்க்கிளில் இந்த கிடைமட்ட லைன், அதாவது ஹரிசாண்டல் லைன் கிராஸ் ஆகும்போது மேலும் 3 புள்ளிகள் நமக்கு கிடச்சிருக்குது. இந்த 3 புள்ளிகளில் கோணாமணி, அதாவது ப்ரொடக்டரை வச்சு லெஃப்ட் சைடில் நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் நம்ம 3 ஹாஃப் சர்க்கிள் வரைய போகிறோம். இந்த படத்துக்கு தேவையான ஓவல் ஷேப் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஷேப் வரைகிறதுக்கு இந்த படத்தில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அளவுகள் ரொம்ப முக்கியம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கோடுகள் அளவுகளை அழிச்சிடலாம். இப்போ இந்த படத்தில் உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கோடுகளோட முனைகளையும் கொஞ்சம் வளைவாக இணைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு முழுமையான ஓவல் ஷேப் கிடச்சிரும். அடுத்ததாக இன்னர் இன்டெக்மெண்ட் அண்ட் அவுட்டர் இன்டெக்மெண்ட், அதாவது சூலின் உள் உறை மற்றும் சூலின் வெளி உறை வரைகிறதுக்காக இந்த அரைவட்டத்தோட கீழே இருக்கக்கூடிய முனைகளை நான் படத்தில் காமிக்கிற மாதிரி இணைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 சூல் உரைகளும், அதாவது 2 இன்டெக்மெண்ட்ஸும் கிடச்சிரும். அடுத்ததாக இந்த ஓவல் ஷேப்பில் லெஃப்ட் சைடில் மேலே தேவையில்லாத கோடுகளை அழிச்சிடலாம். அடுத்ததாக இந்த ஓவல் ஷேப்பில் ரைட் சைடில் வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய கோடை படத்தில் இப்போ காமிச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் வளைவாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ஃபியூனிக்கிள், அதாவது சூல் காம்பு, ராஃபே, அதாவது சூல் காம்பு வடு ஆகிய 2 பகுதிகளை நம்ம வரைஞ்சிடலாம். அதே மாதிரி இப்போது ஹைலம், அதாவது சூல் தழும்பு பகுதியையும் வரைஞ்சிட்டோன்னா இந்த சூலோட படம் நமக்கு முழுமையாக கிடச்சிரும். இப்போது நம்ம சூலோட படத்தை முழுமையாக வரைஞ்சிட்டோம். இப்போ சூலில் இருக்கிற சின்ன சின்ன பகுதிகளான இந்த வாஸ்குலார் சப்ளை, அதாவது தமிழில் வாஸ்குலார் இழுவை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியையும் ஓவியலுக்குள்ளே இருக்கக்கூடிய பை மாதிரியான அமைப்பு, அதாவது சாக் லைக் ஸ்ட்ரக்சர், இந்த எம்ப்ரியோ சாக்கையும் ஈஸியாக வரைஞ்சிடலாம். எம்ப்ரியோ சாக்குக்கு உள்ள மொத்தம் 7 செல்கள் காணப்படும். மேலே 3, கீழே 3, நடுவில் ஒரு செல். இந்த செல்களை படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டோன்னா முழுமையான ஓவியூல் நமக்கு கிடச்சிரும். இப்போ ரஃப்பாக வரைஞ்சிருக்கிற இந்த பகுதிகளை அழிச்சிட்டு ஃபேராக டார்க்கனாக வரைஞ்சிக்கிறேன்.
அடுத்ததாக ஹெக்ஸகோனல், அதாவது அருங்கோண வடிவம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி செல்களை சூளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நியூசெல்லஸ், அதாவது சூழ் திசு நமக்கு கிடைச்சிரும். நான் இங்கே சொல்லியிருக்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் இதே மாதிரி ஓவியலோட ஸ்ட்ரக்சர், அதாவது சூழலோட அமைப்பை வரைஞ்சிருவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்தை கண்டிப்பாக பதிவிடுங்க. இதே மாதிரி தொடர்ச்சியான வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.